சீனாத்தானா, இந்த ஊர்ல என்ன தவிர பில்டர் சீட்டு குடிக்க அவன் இருக்கா? அட சொல்லியா? சொல்லிருவேன். அவ்விடத்துல கோச்சுக்க கூடாது. எவ்விடத்துல கோச்சுக்க கூடாது? நம்ம சிங்கப்பூர் செல்லியா சேரு மகன் ஜெயபாலு எப்பவாச்சும் வந்தான்னா உங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்க சிகரெட்ல 2 எடுத்து குடிப்பான். யோ, நீ ஒரு வில்லங்கம் முடிச்ச ஆளியா? உங்களை தவிர இந்த ஊர்ல யாருங்க பில்டர் சீட்டு குடிப்பான்னு சொல்றதை விட்டுட்டு சும்மா குசும்பா பேசுறியே, அது ஏயா? இதையும் சொல்லிருவேன். அவ்விடத்துல கோச்சுக்க கூடாது. மூக்க சுட்டுருவேன். பில்டர் சிகரெட் என்னங்க பெருசு? மயில காலைய வில்லு வண்டியில புட்டிக்கிட்டு அப்படி ஜல் ஜல்லுன்னு வப்பாட்டி வீட்டுக்கு போறவன் உங்களை தவிர இந்த ஊர்ல வேற யாருங்க இருக்கா? இப்ப நானும் சொல்லிவிடுவேன், சொன்னா நீ கோச்சுக்க கூடாது. ஆனா சொல்லியா? பல்லு விளக்குறதுக்கு பல்லு முக்கியம். சொல்லுங்க. கண்டவராயம்பட்டியில கட்டி கொடுத்துக்கியா உன் பொண்ணு அழகு மீனா? ஏயா பதற? அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாயா அந்தியூர் சரோஜா. அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா. நீங்களும் வண்டியை பூட்டிட்டு போயிடுறீங்க. அது என்னையா சொன்ன? கரண்ட் மாதிரி. அவ கரண்டே தான் ஐயா. உங்கடா பிசு பாத்துங்களா? இந்த ஊரே ஏத்து வந்தாலும் மட்டும் நடக்காது. நான் கில்லடிக்கு கில்லடி. யார ஏமாத்த பாக்குறானுங்க? வண்டியை மாட்டியை வச்சு ஆடுறதா தான் பேச்சு. ஆனா சலங்கையும் கேட்டா நான் விட்டுருவேனா? என்ன மச்சான் பண்ணீங்க? மாப்பிள, நானும் நம்ம பங்காளி வைரவத்தேவன் சீட்டு விளையாண்டோம். வண்டியை மாட்டியை வச்சு ஆடினேன், தோத்துட்டேன். ஆனா சலங்கையும் அவுக்க பார்த்தானுங்க. நான் யாரு? கில்லடிக்கு பிறந்த கில்லடி ஆச்சே. அக்கா, தேரவே தேராது. நீங்க உருப்படவே மாட்டீங்க. மாப்பிள, இந்த சலங்கையை வச்சு ஆடி நாளைக்கு போன வண்டியை மாட்டி திருப்பிடுற. இந்தாடி என்ன கையில கடத்துல பழிச்சு பழிச்சுட்டு மின்னுது. ஒரு ரவுண்டுக்கு தாங்கும் போல் இருக்குது. ராத்திரிக்கு தூங்கும் போது கபக்குன்னு அவுத்துறான். ஏப்பா அப்படி இழைக்குது? முதல்ல உன் மருமனை கூப்பிட்டு. எனக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, மூளை இல்லன்னு சொன்னாலே எல்லாம் இருக்குங்கிறத நிரூபிக்க போறேன். அந்த நாயை கூப்பிடு. அப்படியா? இதோ கூப்பிடுறேன். ஆத்தா தெய்வானே, அடைய மயிலு, என்னத்தா? ஏண்டி தொய்வையான எனக்கா புத்தியன்னு சொன்ன? யாத்தா, திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊர் டவுன் பஸ்க்கு வர எவ்வளவு? 1 ரூபா. டிக்கெட் எடுக்கமே 1 ரூபா மிச்சம் முடிச்சிட்டானே. கண்டக்டர் எப்படி ஏத்துனா? அவன் எங்க ஏத்துனா? நல்ல பஸ்ஸுக்கு பின்னாடி கம்பி பிடிச்சிட்டே ஓடியாந்தேன். என்ன பெத்தா அப்போ? இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல அத்தை. திருப்பத்தூர்ல இருந்து நம்ம ஊருக்கு குருதவண்டியில வர்றதுக்கு 8 ரூபா. 3 ரூபா. போன வாரம் சந்தைக்கு போனப்போ குருதவண்டி பின்னாடியே ஓடி அந்த 3 ரூபா. அடே ராசாத்தி, என்ன சொல்லி குத்தமில்லை, உன்னை சொல்லி குத்தமில்லை. காலம் செய்த கோலம் அடி கடவுள் செய்த வீடு திருச்சுப்பா. டேய், அப்பவே சொன்னேன்ல 2 சினிமாவுக்கு வேண்டாம்னு. இப்ப மணி 12க்கு மேல ஆச்சு. நாளைக்கு தான் வேலை இல்லையே, பையன் எந்திரிக்கலாம் மருது. டேய், நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா. ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேன்னு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசாவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? டேய், எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கியானால் சுருட்டு சாமினாலும் செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கதா ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். ஒருவேளை மருந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்க, எப்படி தீப்பெட்டி வாங்க? எதுக்கு சாமி பாட்டு பாடுவோம்? பேய் பயந்து ஓடிரும். முருகா என்பதும் உருகாதா மனம் மோகன சுந்தரி மணவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்க, சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்டும். இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே, பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா. திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டினா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. அக்கா, அக்கா. என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்றேன் வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது. கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி, மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே, அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு
போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படபடான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன்னு உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்கு? நம்ம வயலு நம்ம கலப்ப, இது உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? அரே, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு கேட்டீங்க அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி பெண்ணி எடுத்து போட சொன்னேன். பெண்ணி போடல, வாங்க விளைய வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். டே கணேசா, அந்த எண்ணெய் என்னடு மிஷின்ல சிக்கல். தலைவா இதுல என்ன இருக்கு ஆனா வரமாட்டேங்குது. என்னடா காலையில இருந்து சகனத்தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். சொல்லிவிட்டியா? ஏண்டா என்ன நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரமாதம். என்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்சதாச்சே. நீங்க தச்சுற போறீங்க. வேற யார் தச்சா? அவர்தான். அவர்னா? அதான் உங்ககிட்ட காஜா எடுப்பாரு அவர். அளவு ஜாக்கெட் இல்லாம அவ்வளவு கச்சிதமா நீ ஜாக்கெட் வச்சிருக்க. அவ உன் பொண்டாட்டியா இல்ல ஏன் பொண்டாட்டியா? இப்ப தெரிஞ்சாலும் சொல்றா. குத்து மதிப்பா தச்ச எழுத்து பேசுறியா? எழுத்தா பேசுறா? உன்னே விடுவேன். குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்பு போட்டிருக்க, அப்படித்தானே? கூசா விட்டு பேசாதீங்க. ஆமா, இத்தனை நேரம் நம்ம விசிற எதுல தொடச்சிங்க? என் பொண்டாட்டியோட ஜாக்கெட்ல. இப்ப அண்ணி கொஞ்சம் இழைச்சிருக்காங்கல்ல? ஆமா. முன்னாடி இருந்த அளவை விட கொஞ்சம் குறைச்சு வச்சு தச்சேன். குறைச்சு தைக்கிறதோட நிப்பாட்டிக்க. அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொன்னே விட. ஒண்ணு போட போட முதலாளி போங்கண்ணே. நியாயத்தை கேளுங்க. சண்டை மாமூலாயிடுச்சு. அது கிடக்கட்டும். நீங்க தானே எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்க. ஆமா, நான் தான் முடிச்சு வச்சேன். இவ என்ன சொல்லிட்டு கேளுங்க. என்ன அப்படி என்னத்த பெருசா சொல்லிவிட்டேன்? இவங்களை கழுதான்னு திட்டினா பாத்தீங்களா? இதான் ஜாக்குன்னு இன்னொரு சொல்லிவிட்டா. ஏண்டி புருஷனை கழுதான்னு திட்டலாமோ? எனக்கு நாயினா ரொம்ப பிடிக்கும், அத சொல்லி எப்படி திட்டுறதா? பாத்தீங்களா சாமி, நாயினா ரொம்ப பிடிக்குமா? நான் இவங்க ஆத்த விட்டு அனுப்பிடுறேன். இத பாருமா, நீ புருஷனோட ஒழுங்கா வாழணும்னா உங்க மச்சான கழுதான்னு திட்டப்பட. சரி சாமி, அப்படின்னா கழுதைய மச்சான்னு திட்டலாமா? இனிமே உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏண்டி என் பேச்ச கேட்டதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன்? என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா? ஏண்டி கடிச்சுக்கிட்ட? அதான் அடிக்கடி கறி வாங்கி போடுறானே. ஐயா, ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னீங்க? ராத்திரி படுக்கும்போது என்ன சொன்னேன்? சிமினி விளக்க அணைச்சிட்டு படுனேன். நானும் புருஷன் பேச்ச தட்டக்கூடாதுன்னு சிமினி விளக்க அணைச்சிட்டு படுத்தேன். இப்படி வெந்து போச்சு. நல்ல புத்திசாலிடி. நாளைக்கு ஒரு பெட்ரூம் லைட் வாங்கி தரேன், அதை அணைச்சிட்டு போட நல்லா இருக்கும். கிண்டலா பண்றீங்க? காப்பாத்துங்க, என்ன கணக்குள்ள சத்தம்? ஓடியா காப்பாத்துங்க. ஏன் கத்துற? நீச்சல் தெரியாது, காப்பாத்துங்க. என்ன கூட நீச்சல் தெரியாது? நான் உன்ன மாதிரி கத்திக்கிட்டா இருக்கேன். சரியான மக்கு பையன். பாடி போலாம், வீட்டுல போயிருவோம். இவ சீனாத்தானா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன். நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா, சாதா சிகரெட். கடனா குடியா? இந்த பாரு சின்ன கருப்பா, கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிறேன். ஆமா, நம்ம 2 பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு, அது முறிஞ்சு போயிடும். யோ, கந்தங்கடையில் கொடுக்குற 2 பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீப்புட்டி மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே சுண்ணாம்பு செட்டி, உன் வேலையை பாடுறா. முதலாளி, இப்ப நான் முதலாளி இல்ல, ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுனேன். அப்ப சாப்பிட்டுருப்ப. அப்ப படுப்போம். யாரையா நீ?
பார்த்தா தெரியல? முகமூடி கட்டி இருக்கேன், கையில கத்தி வச்சிருக்கேன், முகமூடி திருடையானா? உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. என்னது பாத்திருக்கியா? இப்படி அப்ப இது எதுக்கு? நான் பார்த்ததே இல்லையா? பார்த்தது இல்லையா? அப்ப கத்தியை கொடு. இந்த இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்தா உன் வயித்த கழிச்சுடுவேன். உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி எடுத்துட்டு வர சொல்லு. போடி நகைப்பட்டி எடுத்தா? நான் மாட்டேன். எங்க ஆத்தாவுல இருந்து கொண்ட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தர மாட்டேன். தரமாட்டேன்? அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகரியா? ஏண்டி நான் முக்கியமா நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன மச்சான் நீ? பாய விட்டு நகர கூடாது. நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மிரட்டிட்டு போனா சீக்கிரம் எடு. இல்ல இன்னும் 2-3 வீட்டுக்கு போனோம். சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகை பொட்டி. பொட்டி எங்கிட்ட கொண்டா. கத்திய நாள்ல வச்சிருக்கேன். ஏன் ஆட்டி பாக்குற? பூட்டி இருக்கு. 2-3 நேரத்துல ஏமாத்திட்டானுங்க. வெறும் பொட்டியை கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு. நீங்க படுத்துங்க, வர்றேன். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மிரட்டிட்டு போறா. நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது. உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்க வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு. இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கிறியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற? அடியே, அவன் வெறும் நகைப்பட்டியை மட்டும்தான் கொண்டு போனான். சாவி என்கிட்ட இருக்கே, அவன் எப்படி திறப்பான்? மச்சானா மச்சான் தான். சரி சரி, படுக்கான் வா. பொழுது முடிஞ்சிட போகுது.